எல்லோருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியரிங் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங். எங்கள் ஃபேக்டரியில் பார்த்தீங்கன்னா ஹாலோ பிளாக், சாலிட் பிளாக் சம்பந்தப்பட்ட நிறைய மிஷின் பண்ணுறோம். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது வித்தவுட் பின் டைப் ஆட்டோ ஃபீடர் மிஷின். வாங்க இதை பற்றி பார்ப்போம். இந்த மிஷின் நாங்கள் எப்படி பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, எங்கள்கிட்ட ஆட்டோ ஃபீடர் மிஷின் நிறைய உற்பத்தி பண்ணுறோம். அதாவது பங்கர் வச்சு பண்ணுறோம், பங்கர் இல்லாமல் பண்ணுறோம். இப்போ கஸ்டமர் வந்தாங்க கர்நாடகாவில் வந்து பார்த்துட்டு, சார் பங்கர் டைப் மிஷினே எனக்கு பங்கர் மட்டும் இல்லாமல் அந்த மிஷின் அந்த அளவுக்கு ஹெவியாக பண்ணி கொடுன்னு கேட்டாங்க. இதுதான் அந்த மிஷின். இது பார்த்தீங்கன்னா இது பங்கர் டைப் மிஷின். இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. இது பங்கர் மாட்டுறதுக்காக, இது வித்தவுட் பங்கர். முன்னாடி வந்து பங்கர் மாட்டாத மாதிரி வரும். இதுதான் அந்த மிஷின். இந்த ரெண்டு மிஷினும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அதாவது இதோட வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு 11 HP, இதுக்கும் 11 HP வைப்ரேட்டர் மோட்டர். ரெண்டு சேம் ஒரே மாதிரி இருக்கும். கல்லடிக்கும் போது ரெண்டு ஸ்ட்ரென்த் ஒரே மாதிரி இருக்கும். எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். பங்கர் மட்டும் தான் இருக்காது முன்னாடி. வாங்க இந்த மிஷினை பற்றி பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா நான் பங்கர் கொடுக்குற அதே தான் சேனல் பாருங்க. 5 கண்டு சி சேனல் வைசாக்சில் கொடுத்துருவோம் இந்த பக்கம். அப்புறம் இங்கே பாருங்க பைப் லைன்ஸ் அதே மாதிரி தான். பெரிய மிஷின் எப்படி நான் கொடுக்குறோம் அதே மாதிரி கொடுத்துருப்பேன். ராடு பார்த்தீங்கன்னா இது நான் என்ன பண்ணிட்டேன், 45 டயர் போட்டேன். 45 போட்டேன் ராடு. ரொம்ப ஹெவியாக இருக்கணும், அதுக்காக 45 போட்டிருக்கேன். அதுக்குண்டான புஷ் எல்லாமே ஹெவியாக ரொம்ப பெருசாக போட்டிருக்கேன். ஹை டென்சிட்டியான ஒரு ஸ்ப்ரிங் போட்டிருக்கேன். 2 ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2 போட்டிருப்பேன், அந்த பக்கம் 2 போட்டிருப்பேன். ரொம்ப ஹெவியாக இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா 10 mm திக்னஸ் வரும். அதாவது சாதாரண ஸ்ப்ரிங் வந்து 10 8 mm திக்னஸ் இருக்கும். அது கட் ஆயிரும். அப்போ இது 10 போட்டிருக்கேன். இது வந்து ஸ்டாப்பர் பீஸுக்காக நம்ம வந்து கல்லடிக்கும் போது ஹைட் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதுக்காக வைப்ரேஷன் மோட்டர் இங்கே மாட்டிருக்கேன் பாருங்க. இது 1 HP மோட்டர் இங்கே மாட்டிருக்கேன். அப்புறம் பாருங்க இந்த பக்கம் பேக் ஷேரில் வந்து இங்கே 3 HP மாட்டிருக்கேன், இங்கே 3 மாட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் சைடில் வந்து 1 HP மோட்டர் மாட்டிருக்கேன். இது வந்து பாட்டம் மட்டும். அப்போ பாட்டம் பார்த்தீங்கன்னா இங்கே 1 HP ப்ளஸ் அந்த பக்கம் 1 HP, பின்னாடி 3 HP. இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 HP ஆச்சு வைப்ரேஷன் மட்டும். டாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு 3 HPயில் வந்து 2 மோட்டர் மாட்டிருக்கேன். இங்கே பாருங்க டாப்பில் வந்து 3 HP 2 மோட்டர் மாட்டிருக்கேன். இது ரொம்ப ஹெவியாக இருக்கும். அப்போ புஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா புஷ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 6, இந்த பக்கம் 2 4 6, கீழே பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்போம். கிட்டத்தட்ட 8 புஷ் மேலே கொடுத்துருப்போம். ஒரு சைடு மட்டுமே. 2 சைடு போகும்போது 16 புஷ்ஷாக மாறிடும். ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதே மாதிரி மேலே பின் டைப் வரக்கூடிய அதே ஃபேன் போட்டிருக்கேன் பாருங்க. ஃபேன் மேலே போட்டிருக்கேன். அதே வந்து வால்ஸு, அதே மாதிரி வால்ஸ், பெரிய பெரிய வால்ஸு. அது என்ன போட்டிருக்கோம் அப்படியே போட்டிருக்கிறேன். ஃபேனில் போட்டிருக்கேன் அதே மாதிரி மெத்தடில். இதில் முன்னாடி பங்கர் மட்டும் தான் இல்லை, பாக்கியெல்லாம் சேம் மெத்தட் கொண்டு வந்துட்டேன். இந்த ஃபீடர் பாருங்க அதே மாதிரி 8 mm பிளேட் திக்னஸ். பாட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா 6 mm பிளேட் திக்னஸ், 8 mm பிளேட் திக்னஸ் போட்டிருக்கேன். மேலே டாப்ல 10 mm போட்டேன். சேனல் போட்டிருக்கிறேன் பாருங்க. அப்புறம் இந்த பீம், இந்த மெயினான பார்த்தீங்கன்னா இந்த பீம் தான் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷனில் வந்து இந்த பீம் எப்பேற்பட்ட பீமாக கட் ஆயிரும். நாங்கள் கட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பீமை வந்து ரொம்ப ஹெவியாக காலர் நிறைய போட்டு வெல்டிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மிக் வெல்டிங் போட்டு அடிக்கிறோம். இந்த பீம் மட்டும் மெயினாக ஒரு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த மிஷின்லேயே இந்த பீமுக்கு நாங்கள் ரொம்ப ஸ்டெயின் எடுத்துக்கிறோம். நாங்கள் இந்த பீம் கட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி போட்டுக்கிறோம். நம்ம அடுத்து வந்து முன்னாடி ஸ்டேஷன் பார்த்துலாம் வாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ மோட்டர் போட்டிருக்கேன். இங்கே இது வந்து ஃபார்வேர்ட் அண்ட் ரிவர்ஸ் போகிறதுக்காக இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் போகிறதுக்காக இங்கே போட்டிருக்கேன். முன்னாடி பாருங்க ஹைட்ரோ சிலிண்டர் போட்டிருப்பேன். அங்கே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. ஹைட்ரோ சிலிண்டர் ஜாக் வந்து நம்ம குத்தி உள்ள வந்து ஹைட்ரோ மோட்டர் உள்ள மாட்டிட்டேன். உள்ள மாட்டிட்டு பார்த்தீங்கன்னா இது தூக்கிட்டு என்ன பண்ணா ரைட் லெஃப்ட் 2 பக்கம் போய்க்கும், ரொட்டேட்டும் ஆகிக்கும். அந்த மெத்தடில் போட்டிருக்கேன். இப்போ பாருங்க ஹைட்ரோ மோட்டர் வந்து 2 தான் மாட்டுறேன். ஒன்று உள்ள மாட்டிருக்கேன், ஒன்று வெளியே மாட்டிருக்கேன் பாருங்க. பங்கருக்கு வந்து இப்போ வெளியே மாட்டிடுவேன். இப்போ இந்த மிஷின் வந்து உள்ள மாட்டிடுவேன். ஏன் உள்ள மாட்டுவேன், என்ன எதுக்காக உள்ள மாட்டுறோம் அப்படின்னா, இது வந்து ட்ராலி வந்து கொட்டுவாங்க. நம்ம ட்ராலி ஓடி வந்து கொட்டும் போது அந்த முன்னாடி வந்து அந்த மோட்டர் இடிச்சிடக்கூடாது. அதுக்காக வந்து என்ன பண்ணோம், அந்த ஹைட்ரோ மோட்டர் உள்ள மாட்டிட்டோம். இது பார்த்தீங்கன்னா மட்டமாக இருக்கும், ட்ராலி கொட்ட ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம தேவையில்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பங்கரில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஜேசிபி தூக்கி போடுவோம். அதுக்காக அந்த மெத்தட் மாட்டிருக்கேன். இந்த மிஷின் கூட கையெல்லாம் பார்த்து பார் போட்டிருக்கோம். எதுவுமே வந்து சாரம் பாக்ஸ் மாதிரி போட மாட்டோம். இது வந்து பார் போட்டிருக்கோம். இந்த பாரை வந்து உள்ள சுருகி மேலே அவுட்டரில் பாக்ஸ் போட்டு அப்புறமா மேலே அந்த போய் அந்த பைப்பில் மேலே பைப் கனெக்ஷனில் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணியிருப்போம். வெல்டிங் பார்த்தீங்கன்னா மிக் வெல்டிங் போடுவோம். இதை என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு செட்டிங் பண்ணி வெளியே எடுத்துருவோம். எடுத்துட்டு எல்லாமே மிக் வெல்டிங் அடிச்சு திரும்பி அசம்பிள் பண்ணுவோம். இந்த கை பாருங்க எப்படி போட்டுருக்கு பாருங்க. இந்த பார் எப்படி கொண்டு வந்து இங்கே ஒரு பார் போட்டிருக்கேன். இதுதான் மெயின். ஏன்னா அவ்வளோ லோடு உள்ள தள்ளும்போது இந்த கை வந்து பெண்டாக இருக்கக்கூடாது. அதனால பார் போட்டிருக்கேன். அதுக்குன்னா ரயில்ஸ் இங்கே போட்டிருக்கேன். இது பாருங்க சேனல் 2 சேனல் போட்டிருக்கேன் பாருங்க. ரயில்ஸ், இது ரயில்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும். உள்ளே போட்டு ஈஸியாக கழட்டி மாட்ட மெத்தடில் ரயில்ஸ் போட்டிருக்கேன். மொத்தம் 4 ரயில்ஸ் வரும் பாருங்க. இங்கே 2 போட்டிருக்கேன், அங்கே 2 போட்டிருக்கேன். அந்த மெத்தடில் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க மேலே சிலிண்டர் கொடுத்துருக்கேன். சிலிண்டர் பாருங்க ரொம்ப கழட்டி மாட்டுற மாதிரி மெத்தடில் ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஃபியூச்சரில் சர்வீஸ் வருதுன்னா ஈஸியாக கழட்டி மாட்டிக்கலாம். இந்த சிலிண்டர் எல்லாமே நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறோம். வெளியே எந்த பொருள் வாங்க மாட்டோம். ஆயில் சீல்ஸ் அது மட்டும் வெளியே வாங்குவோம், பாக்கி எல்லாம் உள்ளே மேனுஃபேக்சர் பண்ணிக்குவோம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பாருங்க ஒயர் போகிறதுக்கு தனியாக ஒரு ஓசை தனியாக வேலை கொடுத்துருக்குறோம். எதுவும் மேக்ஸிமம் போகாத மாதிரி நம்ம கொண்டு போய் ரொம்ப சேஃபாக வேலை பார்க்கணும். அப்புறம் மேலே வரக்கூடிய இந்த பட்டெல்லாம் இது பாருங்க, இதெல்லாம் 20 mm பிளேட்ஸ், எல்லாமே 20 mm பிளேட்ஸு. மெயினாக இந்த பனியன் பிளேட் இங்கே இருக்குது பாருங்க. இந்த பனியன் பிளேட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் 18 mm பிளேட் கொடுக்குறோம். இந்த மெயினான விஷயம் இது வந்து வைப்ரேஷன் கட் ஆகக்கூடாது. இதுதான் மெயின். இதில் அந்த 18 பிளேட் கொடுத்து அப்படியே கண்டினியூட்டி பண்ணி மேலே 18 அப்படியே கொண்டு வந்துட்டோம். இது ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்கோம். நிறைய
மேலே தெரியக்கூட ஆயில் டேங்க் பாருங்க, கொஞ்சம் உள்ள இருக்கும். மேலே இருக்க ஆயில் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 30 லிட்டர் கெப்பாசிட்டி, ஆயில் கெப்பாசிட்டி. அப்புறம் கீழே பாருங்க, இங்கே பம்பு மாட்டிருக்கேன். பம்ப் அட்டாச்சில் மோட்ரு. இந்த மோட்ரு பார்த்தீங்கன்னா 7.5 HP கிராம்ப்டன் கிரீஸ் மோட்ரு இங்கே மாட்டிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி பம்பு இங்கே போட்டிருக்கிறேன். நடுவில் கப்ளிங் ஜாயிண்டிங் கொடுத்துருக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் வீல் போட்டிருக்கேன் பாருங்க. பேக் சைடில் வந்து ஸ்டீல் வீல் போட்டிருப்பேன். இப்போ நம்ம சின்ன மிஷினுக்கு போடுற மாதிரி பின்னாடி ரப்பரும் முன்னாடி ஸ்டீல் போட முடியாது. இதுக்கு 4மே ஸ்டீல் போடணும். அப்போ தான் இந்த மிஷின் வெயிட் தாங்கும். அதுக்காக போட்டிருக்கிறேன். அப்படியே வந்தீங்கன்னா பேனல் போர்டு. இந்த பேனல் போர்டு நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறோம். எங்களுடைய சொந்த டிசைனுக்காக பண்ணியிருக்கிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா ரிமோட்டிக் கண்ட்ரோல் ஒரு இது கொடுத்துருக்கோம் பாருங்க. வைப்ரேஷன் கட்டாக ஒரு லிமிட் ஸ்விட்ச் கொடுத்துருக்குறோம். இந்த பைப் லைன்ஸ் எல்லாம் நான் மேக்ஸிமம் ஒன்று வளைச்சி அழகாக கொடுத்துருவோம். டிஸ்டர்பன்ஸ் வராமல் அழகாக கொடுத்துருவோம். கசகசலாம் இல்லாமல் நீட்டாக கொடுத்துருவோம். மேலே இருக்கக்கூடிய சிலிண்டர் பாருங்க, மொத்தம் 4 சிலிண்டர் போட்டிருப்போம். இந்த 4 சிலிண்டரும் எதுக்காக அப்படின்னா 2 சிலிண்டர் மேல் டைக்காக, 2 சிலிண்டர் கீழ் டைக்காக போட்டிருக்கேன். இந்த சிலிண்டர்ஸ் எல்லாத்துலேயுமே டபுள் ஆயில் சீல் போட்டிருப்போம். இது மட்டும் இல்லை, எல்லா சிலிண்டருமே 2 ஆயில் சீல் போட்டிருப்போம். ரொம்ப ஈஸியாக கழட்டி மாற்றம் பண்ணி போல்ட் போட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் இங்கே மேலே வரக்கூடிய பிளேட் பாருங்க, இது வந்து 16 mm பிளேட் போட்டிருப்போம். இது வந்து லேசர் கட்டிங் பண்ணி நாங்கள் வெல்டு பண்ணி போடுவோம். சேனல் போட மாட்டோம், வெல்டு பண்ணி போடுவோம். மிஷின் தூக்குறதுக்காக 2 ஹூக் கொடுத்துட்டோம். அப்புறம் கட்டிங் எல்லாமே லேசர் கட்டிங் தான். மிஷின் வரக்கூடிய எல்லா கட்டிங்கும் லேசர் கட்டிங் தான். அப்புறம் மெயினாக இந்த ராடு, இது வந்து பார்த்தீங்கன்னா எம்பர்டைய ராடு. இது பார்த்தீங்கன்னா முழு ராடு அப்படியே கொடுத்துருவோம். பைப் கொடுத்தா தாங்காது, பைப் வந்து வளைஞ்சு போயிடும். அதனால என்ன பண்ணுவோம், இது மெயினான பெரிய ராடாக கொடுத்துருவோம். இது எல்லாமே மிக் வெல்டிங்கை போட்டுருவோம். இந்த பக்கெட் பெருசாக போட்டிருக்கேன். இந்த பக்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக போட்டிருக்கேன். மெட்டீரியல் வந்து நிறைய நிற்கிறக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கெட்டில் ரப்பர் புஷ் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த பக்கம் இந்த ரப்பர் எதுக்காகன்னா நம்ம துடைக்கிறக்காக, மேல்டை வந்து துடைச்சிட்டு போகிறக்காக. நம்ம கலடிச்சு முடிச்சுன்னா மேல்டையோ சும்மா லைட்டாக துடைச்சிட்டு போயிடும். நம்ம ஃப்ளையாஸ் மிஷின் எப்படி துடைக்குது அதே மெத்தடில் துடைச்சிட்டு போயிடும். அதுக்காக அது கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராடில் சப்போர்ட் பீஸ் கொடுத்துருக்கேன். இந்த ராடில் ஏன்னா இங்கே வெல்டிங் கட் ஆயிரும். அதனால் என்ன பண்ணிட்டுனா 4 சப்போர்ட் பீஸ் கொடுத்து ரொம்ப ஹெவியாக போட்டு டிவிஎஸ் போட்டு லாக் பண்ணியாச்சு. அதை போட்டு அடுத்த பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த ரயில்ஸ் ஓடக்கூடிய இந்த சேனல் பார்த்தீங்கன்னா ஒரே லென்த்தாக கொடுத்துருப்பேன். லென்த்தாக கொடுத்து இதில் வந்து 4 பேரிங், எஸ்கேப் பேரிங் வந்து 4 பேரிங் போட்டிருப்பேன். ஃப்ரீயாக சுற்றுற மாதிரி. இது ஏன் நான் ஒரே லென்த்தாக கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரே லென்த்தாக கொடுக்கும்போது நமக்கு ஓடிட்டு வரும்போது ஒரே மட்டமாக போய் மட்டமாக வரும். இப்போ நம்ம விட்டு போட்டு என்னாங்கன்னா நம்ம ஜர்க் பண்ணி ஓடும். இப்போ ஒரு பக்கம் ஒரு பாயிண்ட்ல ஒரு ஜர்க் பண்ணிட்டு அப்புறம் எட்டி குச்சி ஓடும். அப்படி ஓடக்கூடாது. ஒரே மட்டமாக போயிட்டு வந்தால் தான் நமக்கு லெவலாக இருக்கும். அப்போ தரையை நம்ம மட்டமாக போடணும். கல்லடிக்கும் போது பார்த்தீங்கன்னா தர பிளாட்ஃபார்ம் ரொம்ப மட்டமாக கிளியராக இருந்தால் தான் இந்த மிஷின் நமக்கு வந்து நமக்கு ஒரு சர்வீஸ் எல்லாம் நீட்டாக போயிட்டு வரும். அப்புறம் பிரத்யேகமாக இந்த பாயிண்ட் ஒன்று இது பாருங்க, இந்த பின் ஒன்று போட்டிருக்கேன். இந்த பின் வந்து லாக் வந்து வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த மிஷினில் அது வைப்ரேஷன் ஆடிட்டே இருக்கும். அந்த பின் அடிக்கடி கலந்து வரனால இப்போ இந்த பாயிண்ட் என்ன பண்ணிட்டேன்னா இதை அரெஸ்ட் பண்ணி வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த நியூ டெக்னாலஜி போட்டிருக்கேன். இப்போ இந்த மிஷின் கூட என்ன பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த கல்லடிக்கூடிய மிஷின் ஒன்று 16க்கு 8க்கு 4 ஒரு டை செட்டும், 16க்கு 8க்கு 6 ஒரு டை செட்டும், 16க்கு 8க்கு 8 டை செட்டும், அது மாதிரி 3 டை செட் வரும் ஒரு மிஷின் ஒன்று. இந்த மிஷின் கூட நீங்கள் கான்கிரீட் பேன் மிக்சர் மிஷின் ஹாப்பர் டைப் வாங்கினா நல்லாயிருக்கும். பேன் மிக்சர் எப்பவுமே ஹாப்பர் வாங்கிட்டா நம்ம வேலை செய்ய ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் டபுள் ஆப்பர் ஒன்று போடுறோம் நாங்கள். டபுள் ஆப்பர் வாங்கிட்டோம்னா வேலை செய்ய ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மாதிரி என்ன உங்களுக்கு ரிவர்சபிள் மிக்சர் பண்ணால் அது எங்ககிட்ட இருக்குது, நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிஷினை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில் பார்த்துட்டோம். நான் எவ்வளோ குவாலிட்டியை தயார் பண்ணுறேன், என்னென்ன மெட்டல் போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஏடு சொல்லி காமிச்சிட்டேன். இன்னும் இது நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ எங்கள் ஃபேக்ட்ரியில் ஒரு சின்ன டெமோ போடுறோம், வாங்க அதையும் பார்த்துடலாம்.
இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜேசிபி தேவைப்படாது, நமக்கு ட்ராலி தேவைப்படும். ட்ராலியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ட்ராலி தேவைப்படும். நான் பண்ணும்போது பின்னாடி 2 வீலும் முன்னாடி 2 பெரிய வீல் போடுவோம், மொத்தம் 4 வீல் போடுவோம். அந்த மாதிரி ட்ராலி தேவைப்படும். அப்போ தான் கொஞ்சம் மெட்டல் நிறைய கொட்ட முடியும். இப்போ இந்த மிஷினை பற்றி எல்லா டீலும் பார்த்துட்டோம், டெமோ பார்த்துட்டோம். இப்போ இந்த மிஷினுடைய ப்ரைஸ் டீட்டெயில் தெரிஞ்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன், எனக்கு கால் பண்ணுங்கள். இன்னும் தெளிவாக விளக்கமாக சொல்லித்தரேன். என்ன நான் நிறைய கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா யூடியூப்ல நிறைய கேள்வி கேட்குறாங்க. சார் இதோடைய ப்ரைஸ் என்ன, எப்படி ஒர்க் பண்ணுது, எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. யூடியூப்ல எல்லாமே என்னால் பகிர முடியாது. அதனால எனக்கு கால் பண்ணிடுங்க, அல்லது வாட்ஸ்அப்பில் வந்துருங்க. இன்னும் நம்ம ஈஸியாக பகிர்ந்துக்கலாம். நன்றி, வணக்கம்.